வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி கிருஷ்ணஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பாயாசம் தாங்க. கிருஷ்ணஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பொடிச்ச வெல்லங்களை சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நம்ம ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீ ஆட் பண்ணி நம்ம கேஷ்யூஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் கோகனட்ஸை நம்ம அந்த நெய் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லத்தை நம்ம கலரி விட்டுட்ருக்குறோம். ரொம்ப நல்லா கலந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெல்லம் இப்போது தண்ணியில் சேர்ந்து நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சிங்க. கேஷ்யூவும் தேங்காயும் நல்லா வறுபட்டு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச பாலும் நல்லா பொங்கி ரெடியாக இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் அவல் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அவல் நல்லா வறுத்து சேர்க்கும்போது பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்த அவலை எடுத்து நம்ம கொதிக்க வச்ச பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கொதிக்க வச்சு எடுத்துருக்கிற வெல்லத்தோடைய தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இம்ப்யூரிட்டிஸ்லாம் மேலேயே ஃபில்டர் ஆகிடும். அதெல்லாம் தாங்க நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். பாயசத்துக்கு இன்னுமே டேஸ்ட் அதிகரிக்கக்கூடிய பாதாம், முந்திரி, பிஸ்தா பவுடர், ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துருக்கோங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டா நம்மளுடைய அவல் பாயாசம் தயார். சுட சுட நம்ம அவல் பாயாசம் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸ் அண்டு கோக்னட்ஸை நம்ம கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்த கேஷ்யூவும் கோக்னட்டும் அவல் பாயசத்தில் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நெய்யில் வறுபட்டுருக்கிறதால வாசமாகவும் இருக்குங்க பாயசம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அவல் பாயாசம் கிருஷ்ணஜெயந்தி அன்னைக்கு நீங்களும் ரெடி பண்ணி பூஜை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனல்.